சோழனுக்கு இது தேவைதான். பல்லவன் காயத்ரிய வீட்டுக்கே கூட்டிட்டு வர, யாரும் சொல்ல சொல்ல கேட்காம கல்யாண ஃப்ரேம் எடுத்து காயத்ரிட்ட காட்டிட்டாரு. இதனால வீட்ல எவ்வளோ பெரிய ரணகலம் நடக்க போகுதுன்னு வீடியோவோட கடைசியில சொல்றேன். இந்த வீடியோவ முழுசா பாருங்க. வழக்கம் போல பல்லவன் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, காயத்ரி வந்து "சோழன் வரலையா?" அப்படின்னு கேட்க, "இல்லங்க வரல. உங்கள்ட்ட தான் நம்பர் இருக்குல்ல. நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல. ஏன் என்கிட்ட வந்து கேட்குறீங்க?" அப்படின்னு அவரு கேட்குறாரு. "இல்ல நான் ஃபோன் பண்ணா அவரு எடுக்கவே மாட்டேங்கிறாரு" அப்படின்னு அவங்க சொல்ல, "நேத்து உங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு தானே வந்தாரு?" அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. "ஆமா வந்தாரு. ஆனா பாதியிலே போயிட்டாரு. ஏன்னு தெரியல. திரும்ப கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அதான் உங்ககிட்ட கேட்குறேன்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "ஏன் பர்த்டே பார்ட்டில என்னாச்சு?" அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. "ஒண்ணுமே நடக்கல. நான் எல்லாருக்கும் இது என் லவ்வர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். கொஞ்ச நேரத்திலே அவரு சொல்லாம கிளம்பி போயிட்டாரு. எனக்கு ரொம்ப அவமானமாயிடுச்சு. திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். அவரு எடுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னான்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. "லவ்வரா? இவ்வளோ தூரம் போயிடுச்சா? இத சும்மா விடக்கூடாது. அண்ணி இருக்கப்ப இந்த பொண்ணுக்கு ரூட் விட்டுருக்கு. இத இன்னையோட முடிச்சிரணும். காலேஜுக்கு லீவ் போட்டாலும் பரவால்ல, இன்னைக்கு இதோட முடிச்சு விட்டுட்டு தான் நம்ம அடுத்த வேலைய பார்க்கணும்." அப்படின்னு நெனச்ச பல்லவன், "சோழன பார்க்கணும்னா என் கூட வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு யோசிக்குது. "நீங்க பார்க்கணும்னா வாங்க, இல்லாட்டி இங்கேயே இருங்க" அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. "இல்ல, இல்ல நான் வரேன் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரிய பல்லவன் வீட்டுக்கே கூட்டிட்டு போறாரு. வீட்ல நிலாவ தவிர எல்லாருமே இருக்காங்க. நடேசன் வெளியில கட்டில்ல உட்காந்துருக்காரு. சேரன் அப்பதான் வேலைக்கு கிளம்புறதுக்காக வெளியில வராரு. கரெக்ட்டா இவங்க 2 பேரும் வரத பார்த்துட்டு, "யார் இந்த பொண்ணு? பல்லவன் ஏன் கூட்டிட்டு வரான்னு?" சேரன் முழிக்க, நடேசனா, "யார் இவன்? இன்னொரு பிள்ளைய இழுத்துக்கிட்டு வரான். இந்த வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இதே வேலையா போச்சு" அப்படின்னு மனசுல நெனைக்கிறாரு. "ஏய்! யார்றா அந்த பொண்ணு?" அப்படின்னு சேரன் கேட்க, "வாணே சொல்றேன்" அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள ஆல்ரெடி டென்ஷன்ல உட்காந்துருந்த பல்லவன பார்த்து, "அண்ணே யார் வந்திருக்கான்னு பாரு" அப்படின்னு பல்லவன் சொல்ல, அவரு காயத்ரிய பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாரு. "நீ எப்படி இங்க? ஏய் இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு பதறி போறாரு. "நீங்க ஏன் நான் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் 2 நாளா ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், கால் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க எடுக்கவே இல்ல" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. "இல்ல நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன்" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல நீங்க பொய் சொல்றீங்க. அன்னைக்கு பர்த்டே பார்ட்டிலயும் பாதியிலே கிளம்பி வந்துட்டீங்க. எனக்கு எவ்வளோ அவமானம் ஆயிடுச்சு தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் "என்ன உன் லவ்வர் இப்படி இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் நீங்க ஃபோன் எடுக்கவே இல்ல. ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா? என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. இத கேட்டுக்கிட்டு இருந்த சேரன் ஷாக் ஆகி, "லவ்வரா? லவ்வா? என்னாடா?" அப்படின்னு அவரு ஷாக் ஆகி கேட்குறாரு. "அண்ணே அண்ணே இருண்ணே நீ வேற" அப்படின்னு சோழன் சொல்லிட்டு, "வெளியில போய் பேசலாமா? அங்க போய் பேசலாமா?" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. "வெளியிலயா? எங்கடா?" அப்படின்னு சேரன் கேட்க, "அண்ணே இங்க தாண்ணே அந்த பொண்ணுட்ட பேச தான் கூட்டிட்டு போறேன். நீ வேணா வா" அப்படின்னு சொல்றாரு. "ஏய் இந்த பொண்ண எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு பாண்டி கேட்க, "ஆமா அப்புறம் பின்ன எவ்வளோ சொல்லியும் அந்த அண்ணன் கேட்காம அண்ணிய வெறுப்பேத்துறேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிக்குது. இது இன்னையோட முடியணும்" அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. "அதுக்குன்னு வீட்டுக்கேவாடா கூட்டிட்டு வருவ?" அப்படின்னு பாண்டியன் கேட்க, "அதெல்லாம் பரவால்ல. இன்னையோட இது முடியணும்" அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்றாரு. "சரி வா உன்ன நான் காலேஜுக்கு ட்ராப் பண்றேன்" அப்படின்னு பாண்டி சொல்ல, "இல்ல இல்ல நான் காலேஜுக்கு இன்னைக்கு லீவ் போட்டாலும் பரவால்ல. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துட்டு தான் போவேன்" அப்படின்னு பல்லவன் சொல்ல, "இல்ல, இல்ல அதெல்லாம் முடியாது. நீ என்னடா இப்படி பேசுற? வா நான் உன்ன கொண்டு போய் ட்ராப் பண்றேன்னு" அவர இழுத்துட்டு போயிர்றாரு பாண்டி. சேரன் பின்னாடி போய் அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்றத நின்னு கேட்டுட்டு இருக்காரு. "நீ எதுக்கு காயத்ரி வீட்டுக்கு வந்த? பாத்தில்ல வீட்ல எல்லாருமே இருக்காங்க" அப்படின்னு சோழன் கேட்குறாரு. "நீங்க ஏன் நான் கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு காயத்ரி கேட்டதும், "நான் பிஸியா இருந்தேன்" அப்படின்னு அவர் சொன்னா, "இல்ல நீங்க பொய் சொல்றீங்க. ஏன் நான் கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க? உண்மைய சொல்லுங்க" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காயத்ரி. நான் வேலையா இருந்தேன். பேசிக்கிட்டே இருக்க முடியுமா ஃபோனு?" அப்படின்னு அவரு கேட்குறாரு. "அப்படிதானே முன்னாடிலாம் பேசிட்டு இருந்தீங்க. இப்ப ஏன் 2 நாளா இந்த மாதிரி பண்றீங்க?" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காயத்ரி. உனக்கே தெரியும். பர்த்டே பார்ட்டில நீ லவ்வர்ன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண, அதுக்கப்புறம் நான் உன்ட்ட சொல்லிட்டேன். நான் அப்படிலாம் அந்த மாரி எண்ணத்தோட நான் உன்கிட்ட பழகலன்னு சொல்லிட்டேன். வேற என்ன பண்ண சொல்ற என்ன?" அப்படின்னு அவரு கேட்குறாரு. "ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா?" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. "ஐயோ! அப்படி இல்ல காயத்ரி. நான் உன்கிட்ட அந்த மாதிரி பழகல. நான் சும்மா தான் பேசினேன்" அப்படின்னு அவரு சொல்றாரு. "சும்மா எப்படி பேசினீங்க? நான் உன்கிட்ட எத்தன வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்கு உங்கள பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு. அப்பலாம் நீங்க எதுவுமே சொன்னதில்லையே" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. "எப்போ சொன்னேன்?" அப்படின்னு அவரு யோசிச்சு பார்க்குறப்போ, அந்த பொண்ணு சொல்றப்ப எல்லார்ட்டயுமே அவரு காதுல வாங்காம நிலாவையே தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. "இப்படி இருக்கியேடா சோளா" அப்படின்னு அவர அவரே திட்டிட்டு, "இங்க பாரு காயத்ரி, நான் அன்னைக்கே உன்ட்ட தெளிவா சொல்ட்டேன். நீ வேற, நான் வேற காயத்ரி. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது" அப்படின்னு அவரு சொல்றாரு. "நான் அழகா இல்லன்னு நெனைக்கிறீங்களா?
நான் மாடர்னா இல்லன்னு நெனைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன மாரி பிடிக்கும்னு சொல்லுங்க. நான் அந்த மாதிரி மாறுறேன். என்னைய லவ் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு அந்த பொண்ணு கெஞ்சுது. ஐயோ! சொன்னா புரிஞ்சுக்கோ காயத்ரி. லவ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவரு சொல்ல, ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இவரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு தெரிஞ்சு அத சொல்லாமலே அவாய்ட் பண்ணி சுத்திக்கிட்டே இருக்காரு. இவங்க பேசிக்கிட்டு இருந்தத கேட்ட சேரன் உள்ளேருந்து ஃப்ரேம் எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. "இங்க பாருப்பா, இதுதான் நிலாவும், சோழனும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ" அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அத பார்த்துட்டு காயத்ரி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. "இவங்க உங்களுக்கு அத்தை இல்லையா?" அப்படின்னு அவங்க கேட்க, சோழன் "அத்தையா?" அப்படின்னு முழிக்கிறாரு. பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்த காயத்ரி, "என்ன எதுக்கு ஏமாத்துனீங்க? உண்மைய சொல்லுங்க. இது உண்மையா? பொய்யா?" அப்படின்னு கேட்குறாங்க. அவரு என்ன சொல்றதுன்னு தெரியாம, இதுக்கு மேல இத மூடி மறைக்க முடியாதுன்னு நெனச்சுட்டு, "ஆமா உண்மதான்" அப்படின்னு அவரு சொல்றாரு. "அப்புறம் எதுக்கு என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்க? எதுக்கு என் கூட ஃப்ளர்ட் பண்ணீங்க? நீங்க இவ்ளோ கேவலமா இருப்பீங்கன்னு நான் உங்கள நெனச்சே பார்க்கல" அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க. "காயத்ரி வார்த்தைய அளந்து பேசு. நான் உன்கிட்ட எப்பவும் போல தான் பேசினேன். நார்மலா தான் பேசினேன். எல்லா பொண்ணுங்கள்ட்டயும் எப்படி பேசுவேனோ, அப்படிதான் நான் சும்மா சிரிச்சு பேசினேன். சிரிச்சு பேசுறவனலாம் லவ் பண்ணணும்னு நெனச்சீன்னா, நீ எல்லாரையுமே தான் லவ் பண்ணணும்" அப்படின்னு அவரு சொல்ல, "என்ன இவ்ளோ கேவலமா பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அந்த பொண்ணு ஓடி போயிருது. சேரன் சோழன பயங்கரமா திட்ட வர, அத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, "அண்ணே நிறுத்துண்ணே நீ என்ன சொல்ல போறன்னு தெரியும். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. எனக்கு தலைய வலிக்குது காலையிலேருந்து நான் வேலைக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கெளம்பி போயிடுறாரு. அடுத்து தாங்க ட்விஸ்ட்டே இருக்கு. அந்த பொண்ணு கஷ்டம் தாங்க முடியாம சூசைட் அட்டெம்ப்ட் பண்றாங்க. அதனால அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து சோழன அடிக்க வராங்க. இது எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.